அதுல அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி. அந்த ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டு காலமாவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது. இப்போ என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க? நீங்க வேணாம் வேணான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில, பொம்பளைங்களே வேண்டாம் துரத்துற காங்கிரஸ் கட்சியில எங்க செயல் பண்றது? இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி 33% பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்குறேன். அதெல்லாம் இங்க பாருங்க, பதவி அவங்க எப்பயுமே தர்றது இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? பதவி அவங்க பெண்களுக்கே தர்றதில்லை. அதான் முதல்ல இவ்வளோ நேரம் பேசினேன்ல. சரி, அவங்களாம் முயற்சி எடுக்கணும்ல. பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்துருக்கணும். எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போக தான் செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிட்டாங்களே. திரு கபில் சிபல், திரு குலாம் நபி ஆசாத், எவ்வளோ பேர், திரு வாசன், ஜி.கே. வாசன், எல்லாருமே அப்படி போனவங்க தானே. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் புண்பட்டதாலும், ஏதோ ஒரு வகையில் மேலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்தில் தான் நிறைய பேர் வெளியில போயிருக்காங்க. ஏங்க, இத்தனை 34 வருஷம் 37 வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன். எனக்கு இவங்க செஞ்ச துரோகம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போறேன் நியூஸ் 2 வாரமா நீங்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த நிலைமையிலையும் ஃப்ளோர் லீடர் எலெக்ட் ஆனவன் நான். அப்போ ஃப்ளோர் லீடரை தூக்கி யாரு கொடுத்தாங்க? எலெக்ட் ஆன எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு டைம்ல எலெக்ஷன் வச்சு பட்டியலில் இருந்து கொடுக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா நான் வரவேற்றேன். ஆனா அதுக்கப்புறம் அதுல அவங்கள இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒரு ஃப்ளோர் லீடர் என்னைய கொண்டு வந்திருக்கணும். ஒரு பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க மாட்டேன்னாங்க. இதுதான் நிலைப்பாடு, இதுதான் மனநிலை. புரிஞ்சுக்கணும் நீங்க.